அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் சோதனை ஓட்ட பணிகள் முடிவு. 3 மாவட்டங்களில் 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் திட்டம். 1045 ஏரி குளங்களில் நீரை நிரப்பும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். 1916 கோடி ரூபாய் செலவிலான திட்டத்தில் 6 நீரேற்று நிலையங்கள் அமைப்பு. நீட் தேர்வு தோல்வியால் தஞ்சை மாவட்ட மாணவர் தனுஷ் பலியானது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி வேதனை. நீட் ரத்துக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். மேற்கு வங்க பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். தமிழ்நாட்டிலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்தம், நோயாளிகள் அவதி. மருத்துவர்களுக்கான முழு பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பால் தனியார் மருத்துவமனைகள் மூடல். தஞ்சை அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரம் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்ததால் நோயாளிகள் அவதி. விண்ணப்பித்த உடனே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என வாட்ஸ்அப்பில் வலம் வரும் தகவல். வதந்தியை உண்மை என நம்பி ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த பெண்கள் ஏமாற்றம். பாரிஸிலிருந்து டெல்லி வந்தடைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு. சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் நேரில் வந்து திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். சென்னை போரூரில் IPS அதிகாரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி போட்டியை தொடங்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி உற்சாகம். சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில் பெய்த கனமழையால் சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 4 கால் பாலத்தில் வெள்ளம் பாய்வதால் கிராமங்களுக்கான பேருந்து போக்குவரத்து நிறுத்தம். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக புகார். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பதிலளிக்க ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ். குற்றால சாரல் விழாவை ஒட்டி சுற்றுலா பயணிகளுக்காக நடத்தப்பட்ட படகு போட்டி. ஆண்கள் பெண்கள் என 2 பிரிவாக நடந்த போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்ற சுற்றுலா பயணிகள். அரசின் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் தனியார் பொறியியல் கல்லூரிகள் கட்டணம் வசூலிப்பதாக புகார். விதிமீறி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை பாயும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை. 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 6 மேம்பாலங்களை கட்ட மெட்ரோ நிர்வாகம் முடிவு. 1000 கோடி ரூபாயில் கட்டப்படும் என நியூஸ் 18க்கு மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் பேட்டி. மொத்தம் ஒரு 6 இடத்துல நாம் இன்டகிரேட் பண்ணி இப்பே பண்றோம். ஏன்னா பொதுமக்களுக்கு 2வது தடவை செய்யும் பொழுது அகைன் பேரிகேடிங், அகைன் டிராபிக் டைவர்ஷன், அகைன் ரோடு விட்த் கம்மியா இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அது மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 6670 ரூபாய்க்கு விற்பனை. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டிற்காக நிலம் வழங்கிய சித்தராமையாவின் மனைவிக்கு விலை அதிகமான நிலம் இழப்பீடாக வழங்கப்பட்டதாக புகார்.
ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்தலாம் என கர்நாடக ஆளுநர் அனுமதி. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும். இந்த திட்டம் 65 ஆண்டுகளுக்கு மேலாக கனவாக இருந்து வந்தது. இந்நிலையில் 1916 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கயல்விழி செல்வராஜ், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் கன்கரா நன்றி தெரிவித்துக் கொண்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வறட்சி காலங்களில் குடிநீர் தேவை பூர்த்தியாவதுடன் 24,468 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதியும் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தலைமுறைகளின் கனவு திட்டம் நிறைவேறியதால் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின்படி ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் 32 ஏரிகள், 971 குளம் குட்டைகள் என மொத்தம் 1045 நீர்நிலைகளில் நீர் நிரப்பப்படும். இதற்காக பவானி, நல்லகொண்டம்பாளையம் உள்ளிட்ட 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1998ஆம் ஆண்டில் 134 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட இந்த திட்டம் தற்போது 1916 கோடி ரூபாயில் நிறைவடைந்துள்ளது. பாரிஸில் இருந்து தாயகம் திரும்பிய இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று அரையிறுதியில் வெற்றி பெற்ற வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரி சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். ஆனால் அவரது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து வினேஷ் போகத் தாயகம் திரும்பினார். இன்று காலை டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த அவரை பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் நேரில் சென்று வரவேற்றனர். அப்போது வினேஷ் போகத் மனமுடைந்து அழுதார். இதனைத் தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட வினேஷ் போகத்துக்கு ரூபாய் நோட்டு மாலை அணிவித்து மக்கள் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வினேஷ் போகத் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்.